டின்னர் க்ரூஸ் செம்மையா இருக்கு பாருங்க. நண்பர்கள் எல்லாரோடையும் வந்து ஒரு சந்தோஷமான பொழுதா இருந்துச்சு. நம்மளுக்கு கிஃப்ட் பண்ணிட்டா பாருங்க சங்கவி லைட்டோட சாப்பிட்றா. பேங்காக் அழகு தனி அழகு. வந்த உடனே நாங்களும் மாதிரி போயிடுவோம். குட்டா குட். வணக்கம் வரவங்களே, நான் உங்கள் தவகிறேன். நான் உங்கள் சங்கவி. இப்போ நாங்கள் எங்க நிக்கிறோம்? பேங்காக்ல பாத்தீங்களா இருந்தா பேங்காக். ஓகே, பாத்தீங்கன்னா இருந்தா இன்றைக்கு நாங்கள் இங்க போறோமே இருந்தா டின்னர் க்ரூஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு கப்பல் பயணம். அதே மாதிரி அதுல வந்து பெரிய மிக பிரமாண்டமான சாப்பாடுகள் எல்லாமே இருக்கு. இந்த காணொலி கொஞ்சம் வித்தியாசமா இருக்க போது அந்த ராட்டினம் இருக்கு தவறு ஏற்றிடுவோம். ஐயோ வேணா சாமி. அடுத்தது பாத்தீங்கன்னா இருந்தா முக்கியமா சொல்லி ஆகணும். உங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் இது காட்டியிருப்போம். இது நாங்கள் எங்களோட வெட்டிங் அனிவர்சரி காட்டியிருப்போம். அதில் வந்து மிக பிரமாண்டமான ஒரு கட்டிடத்தில் டொப்பில் இருந்து ஒரு பொஃபே ஒன்று அரேஞ்ச்மெண்ட் பண்ணாங்க. அதே மாதிரி நாங்கள் அதே டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு இதையும் செய்வோம் உண்டு யோஜனாங்க. இங்கே செய்வோம் உண்டு கப்பலில் எங்களோட அனிவர்சரி செய்வோம் உண்டு. பிறகு வேண்டாம், அது இது வேறு கொஞ்சம் டிராஃபிக் ஆகும் லேட் ஆகும் அப்படி தான் அது செய்கிறாங்க. இப்போ நாங்கள் இன்றைக்கு இதே நாங்கள் பார்த்தீங்களா இருந்தால் ஒரு கொண்டாட்டமாகவே பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த டின்னர் க்ரூஸையும் வாங்க. இப்போ நாங்கள் அந்த தாய்லாந்தில் ஒரு கொண்டாட்டம் பாருங்க, எவ்வளவு வாகனங்கள் தான் பார்க் பண்ணியிருக்குன்னு. இதில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ராட்டினம் இருக்கு. நாங்கள் இனி பேங்காக்ல இருக்க போகிறோம். உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் சொல்ல மறந்துட்டேன். நாங்கள் இங்கே ஒர்க் ஷால வந்தபடியே கிளம்பி நிற்க போகிறோம். பாருங்க எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குது. இதை போகலாம், பட் எனக்கு விருப்பம் இல்லை. சங்க ராட்டின கலை கொடி வீசு ஒரு பாட்டு ஒன்று இருக்குல்ல. நீங்க போறீங்களா சங்க? ஃபர்ஸ்ட் இல்லை இல்லை செத்தே போடுவேன் நான் கீழே வரைக்குள்ள. அவ்வளோ ஒரு பயங்கரமா இருக்குன்னு சொல்லலாம். பாருங்க அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த இடம் கப்பலுக்கு போகிறாங்க. இது ஃபாஸ்டா சுத்தாது நினைக்கிறேன் நானா. மெதுவாக தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. என்ன நல்லா இருக்கு பாருங்க. இதுல சின்ன பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி பேய் வீடு. பேய் வீடு தான் இது. டைட்டானிக்ல ஒரு பயணம் பார்த்தீங்கன்னா இந்த கப்பலில் நாங்கள் போக போகிறோம். இந்த நம்ப பிள்ளைகிட்ட பாருங்க A92 இதான பெல்லியாக இருக்குன்னு அடிச்சிருக்கு. இப்போ எங்களோட ட்ராவல் பார்ட்னர் பார்த்தீங்களா இருந்தால் TAJ. நீங்கள் தாய்லாந்துக்கு சுற்றுலா வாரீங்களா இருந்தால் அவையே கண்டாக்ட் பண்ணுங்க. அதோட நீங்கள் ட்ராவல் டாக்குமெண்ட்டில் இங்கே வெட்டிங் செய்ய போகிறீங்களா இருந்த புலம்பெயர்வர்கள் அவங்க கண்டாக்ட் நம்பர் டீட்டெயில் எல்லாமே தரம் செக் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ கப்பல் கப்பல் வந்த உடனே நாங்கள் வலிக்கிடுவோம். இதில் நிறைய மக்கள் காத்து கொண்டிருக்கிறோம், சுற்றுலா பயணிகள். அதையும் பார்த்தீங்கன்னா இந்த டின்னர் க்ரூஸுக்கு போகிறக்காகத்தான். பாருங்கள் அங்காலையும் பார்த்தீங்கன்னா டின்னர் க்ரூஸ் இப்போ போய் கொண்டிருக்கணும். ஒரு டின்னர் க்ரூஸ் எங்களுக்கு அடுத்தது வரும். இதில் பாருங்க அப்படியே டைட்டானிக் கப்பல் மாதிரி தான். ஏன்னா செம்மையாக இருக்குன்னு இந்த கப்பல். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நதியோட பாருங்க இந்த நதியை பாருங்க. பார்த்தீங்கன்னா மேலையெல்லாம் வந்து பார்ட்டி பண்ணக்கூடிய மாதிரி தான் இந்த கப்பலை வந்து உருவாக்கி இருக்கிறேன். பாருங்க இப்போ இரவாயிட்டு எவ்வளோ படகுகள் போய் கொண்டிருக்காங்க, எவ்வளோ லைட்டிங்கோட. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டின்னர் க்ரூஸ் தான் போய் கொண்டிருக்கு. நேரம் சரியா இரவு 7:30 மணி ஆயிட்டு. இந்த இரவு நேர கப்பலுக்கு பார்த்தீங்கன்னா இரவு நேர கப்பலில் இரவு நேர சாப்பாட்டுக்காக எவ்வளோ மக்கள் காத்திருக்கணும். வெங்கட கப்பலும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடும். வந்த உடனே நாங்களும் மாதிரி போயிடுவோம். எவ்வளோ அழகாக இருக்குங்க இந்த இடத்துல. பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லி இந்த டின்னர் க்ரூஸ் செம்மையா இருக்கு பாருங்க. அப்படியே லைட்டிங் அதே மாதிரி என்ன பெரிய கப்பல் என்ன இது? அதே மாதிரி மெட்டது நம்ம தான் மேலே வரோம் அப்படின்னா எவ்வளோ அழகான கப்பல்கள் ஒரு கப்பலும். கப்பலுக்கு போக விட்டுட்டினா
அதே மாதிரி மழையும் மெதுவாக தூருது பாருங்க இவ்வளோ மக்கள் இங்கே எல்லாரும் பார்த்தீங்கன்னா எங்கட கப்பல்லாம் பெற போயினா 2 துளி மழை பெஞ்சதுக்கே இங்க கூட பிடிக்கிறேன் பாட்டு போட்டு காப்பிரைட் மட்டும் ராமட்டா சரி மக்களே எனக்கு அது மட்டும் போதும் நான் சாப்பிட்றக்கு வந்துட்டேன் பாருங்க உண்மை ஃபுல்லாகவே பொஃபே சிஸ்டம் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கு கப்பலுக்குள்ள வந்து விட்டோம் இங்க பாருங்க வரவேற்கணும் இங்க பாருங்க கப்பலுக்குள்ள எப்படி எல்லாம் வரவேற்பு இருக்கு ஓ நல்லா இருக்கு ஹாய் 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 பாருங்க எப்படி எல்லாம் வரவேற்கிறேன் கிஸ் பண்ணுங்க ஹாய் வணக்கம் வணக்கம் இங்கட பாருங்க ஹாய் ஹலோ ஹலோ வணக்கம் நமஸ்தே நம்மளுக்கு கிஸ் பண்ணிட்டாவா அது என்ன அப்படி அது அழகான பசங்களுக்கு அப்படிதான் சங்க நான் இலங்கை வரைக்கும் அப்படி தவறுவீங்க விட்டுட்டு தான் வருவேன் அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லி காட்டுங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இப்போ பாருங்க நாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டோம் இதுல ஃபர்ஸ்ட் ஃப்ளோரே ஒரு வித்தியாசமா தான் இருக்கு பாத்தீங்கன்னா நாங்க மேல் ஃப்ளோருக்கு தான் போறோம் அப்படி நாங்க வெளியில போறோம் பாருங்க இப்போ முதல் தளத்திலேயே இங்காலையும் இருந்து சாப்பிடலாம் இப்படியே இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குண்டு இந்த இடம் அதே மாதிரி இப்போ நாங்கள் மேல் தளம் போகிறோம் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் ஏத்தளத்துக்கு போகிறோம் மேலே டொப்புக்கு ஆனால் மழை பெய்தாதான் இருக்கு விளையாட்டு சங்கவி வாவ் எப்படி இருக்கு நல்லா இருக்கு ஆனா இங்க வந்து லைட் இல்லைன்னா இருட்டா இருக்கு பாருங்க எப்படி ஒரு அழகான இடம் உண்டு இதுல இருந்து சிட்டியை பார்க்க எவ்வளவு வடிவா இருக்குன்னு பாருங்க பேங்காக் அழகே தனி அழகு நான் முன்னுக்கு தான் போறோம் குடையும் தந்திருக்கு மழையின் வழியா பாருங்க மழையின் வழியா குடையும் வச்சிருக்கு இதான் எங்கட மேசை லைட் இல்ல அதான் சங்க டின்னர்ல இப்படிதான் இருக்கு சிட்டியை பாத்தீங்களா அப்படி சுத்தி வேற பேங்காக் டவுனு இது என்ன இது பாத்தீங்கன்னா எங்களுக்கு வெல்கம் ட்ரிங்க் எல்லாம் வச்சிருக்கீங்க பியர் போடாங்க குடிச்சு பாருங்க பியர் ஆண்டு வெறும் தண்ணி என்ன ஜூஸ் மாதிரி பிளேண்டியா கிரீன் டீ தான் நான் வந்து சுகர் ஒன்றும் போடல குடைய விரிச்சிட்டு நான் மழை ஊற ஒழிக்கிட்டு இப்படி பாருங்க எல்லா மேசையிலையும் பாருங்க அப்படியே இதுல நீங்க மெக்கலாமா குடிய பாத்தீங்கன்னா இது கிரீன் டீ அதே மாதிரி பச்சை தண்ணி ஃபர்ஸ்ட் இதையும் பார்த்துட்டு எல்லாரும் கேட்பாங்க நீங்க பியர்ரான குடிச்சீங்கன்னு கேட்பாங்க சங்கவி கிரீன் டீ ஆனா நாங்கள் பாத்தீங்கன்னா மக்களே ஆல்கஹால் ஏதோ ஒன்றும் பாவிக்கிறீல இது நன்னாரி ஜூஸ் மேய்க்கிறாங்க நன்னாரி ஜூஸ் என்ன பாத்தீங்கன்னா இருந்தால் இப்போ பொஃபே ஆரம்பிச்சுட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தால் ஒவ்வொரு வகையான சாப்பாடுகள் இருக்குது நீங்கள் அதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதில் ஃபுல்லாகவே நிறைய மக்களாக இருக்குது பாருங்க இதில் ஒவ்வொரு வகையான சாப்பாடு வகையெல்லாம் வச்சுக்கணும் பாருங்க இதில் வந்து என்னென்ன சாப்பாடு வகைன்னு தெரியல இது பாருங்க ரைஸ் அண்ட் இது மாதிரி சீ ஃபுட் எல்லாம் இருக்குது பாருங்க அப்படி எங்காலையும் வச்சிருக்கணும் எங்கால பாருங்க சீ ஃபுட் அதே மாதிரி குட்டா குட் இங்கே பாருங்க ஃபுல்லாக சீ ஃபுட் தான் இறாலுகள் எல்லாமே எடுத்து போட்டு கொண்டு போயினா இது வந்து சிப்பி கறியில் அதெல்லாம் வாங்க இப்படியே பார்ப்போம் இங்கால பார்த்தீங்கன்னா இருந்தால் பார் இருக்குது பாருங்க இப்போ விருப்பமான ஜூஸுகள் எடுக்கலாம் ஹலோ ஹாய் 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 குட் ஈவினிங் பாருங்க நல்லா மக்கள் என்ஜாய்மெண்ட் பண்ணினோம் அதே மாதிரி நல்லா கதைக்கணும் எல்லாரும் பாருங்க இங்கால ஹலோ ஹாய் we are from Sri Lanka ஓகே பாருங்க இதில் வந்து மதுபானங்களும் இருக்குது மதுபானங்கள் அப்படியே வாங்க இங்கால வந்து நினைக்கிறேன் இது வந்து காஃபி
காஃபி அதோட டீயும் இருக்குது பாருங்க. இருந்தாங்கடா கப்பல் வெளிக்கிட்டுது. இந்த இடத்தை அப்படியே சுற்றி பார்த்து கொண்டு போதான் இந்த ஒரு அழகை தெரியுதுன்னு சொல்லலாம். பாருங்க ஃபுல்லாகவே பேங்காக் கொண்ட அழகை நாங்கள் பார்க்கலாம். அப்படி சுற்றி அப்படியே எங்களை பாருங்க அந்த ராட்டினங்கள் அதெல்லாம் இருக்குது. நிறைய கப்பல்கள் போய் வந்து கொண்டிருக்கு. பொஃபைலாம் நிறைய ஆக்களாக இருக்குது. இப்போ முதல் கொஞ்சம் நேரம் போகும் மட்டும் பொஃபைல் ஆக்களாக தான் இருக்கு. எங்களோட கப்பலும் வெளிக்கிட்டுது. எல்லோரும் பொஃபைல வந்து நிற்கணும். அப்படி டேபிள் எல்லாம் பாருங்க அப்படி சுற்றி வேறு அடுக்கி வச்சிருக்கணும். அப்படியே காட்டிக்கொண்டு போகிறேன் இந்த மூத்த காட்டையில் என்னெல்லாம் படன்னு நடக்குது. இங்கே பாருங்க சிக்கனுகள் அது எழுதுகள் ஒவ்வொரு இதுகள் இங்கே பாருங்க இங்கே சூப்புகள் அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இங்கே பாருங்க டெசர்ட்டுகள் இதெல்லாம் இந்த பக்கம் ஃபுல்லாகவே டெசர்ட்டுகள். டெசர்ட் ஐட்டம் தான் தனியாக வச்சுக்கணும். அப்படியே இஞ்சால பழங்கள் எல்லாமே இருக்குது பாருங்க. ட்ராகன் ஃப்ரூட் தொடக்கம் எல்லாமே இருக்குது. இஞ்சால இந்த அன்னாசி பழம் தொடக்கம் எல்லாம் வச்சுக்கணும். கப்பல் எவ்வளோ வேகமாக போய்கொண்டிருக்கு. நாங்கள் சிட்டி டூரை பார்க்கலாம். அப்படியே இரவிரவா நட போய் பாருங்க இந்த நதியால் எவ்வளோ வேகமாக போகிறோம்ண்டு. இப்போ நாங்கள் பிரிட்ஜுக்கு கீழாட போகிறோம். எப்படி இருக்குன்னு பாருங்க. செம்மையா இருக்கு என்ன பாருங்க. இந்த பாலத்துக்கு கீழாட போகிறோம். செம்ம அப்படி போகிறோமா ஏன்னா இந்தா சுற்றி வேற இருக்கிற கட்டிடங்களை பாருங்க எப்படி இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து நிறைய சாப்பாடுகள் இருக்கு. சோறு இது பிரியாணியா லைட்டாக போடுங்க. அதெல்லாம் கொஞ்சம் நேரம் சாப்பிடணும். இங்கே இந்த சாப்பாடு கொஞ்சம் வித்தியாசம் என்ன என்ன சார் வெஜிடபிள் இது என்ன போடுங்க. ஓகே சீ ஃபுட்டா இதான் நான் பார்த்தேன் வித்தியாசமா இருந்தது. அப்படியா வித்தியாசமா இருந்தது. எல்லாமே வித்தியாசமான சாப்பாடு எல்லாம் ஃபுல்லா சீ ஃபுட் தான் கூட போடுது. இது வந்து இறைச்சியா கோழி இறைச்சி. இது பண்டி இறைச்சி. இது என்ன கொத்ரோட்டியா இல்ல இது வந்து பத்தாய். பத்தாய் இது தாய்ல ஃபேமஸான நூடுல்ஸ். நீங்க வெள்ளக்காரன் கேட்டீங்கன்னா இதான் நம்பர் 1 ன்னு சொல்லுவாங்க. அப்ப நாங்க நினைச்சது ஒரு ரொட்டி கொத்ரோட்டின்னு நினைச்சோம். நாங்கடைக்கு கொஞ்சம் எல்லாம் பாத்தீங்கன்னா டேஸ்ட் பாக்குறதுக்கு தான் போடுறோம். வேற ஒண்ணும் இல்ல. நட்ஸா அதான் நான் அள்ளி போடுறேன். அங்க பாருங்க கச்சான் டேஸ்டா இருக்கும்னு சொல்றார். இங்க பாருங்க சிப்பி அதே மாதிரி இறால்கள் எல்லாம் இருக்கு. உடனே போட்டு குடிக்கலாம். இங்க பாருங்க மக்கள் அப்படியே சுத்தி வர இந்த இடமே வேற லெவல் ஒரு வடிவு தான். அங்கால ஜூஸுகள் எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கணும். இது பச்சை இறாலை சாப்பிடுவீனமா. இது சமைக்காத லேசா சுட்டு இருக்கும். பச்சை ஓகே. இது பச்சை இறாலா? பச்சை இறால்கள். இது பச்சை இறால் தான. இதெல்லாம் பச்சை இறால் நம்ம உரிச்சது. இது என்னது? இது சீ ஃபுட் சாஸ். வாங்க இப்படி அங்கால போவோம். எங்களுக்கு இதுக்கு வேலை இருக்காது. இங்கால நூடுல்ஸ் எல்லாம் இருக்கு. இது இருட்டா இருக்கு கொஞ்சம் லைட்டா இருட்டா இருக்கு. ஓகே எல்லாம் கடைசி எடுப்போம். நூடுல்ஸ் எடுக்கிறோம். பாத்தீங்கன்னா கோழி இறைச்சி குழம்பா கொஞ்சம் லைட்டா. ஓகே இது பாத்தீங்கன்னா இது
இது வித்தியாசமானது. இது சீ ஃபுட் என்ன? இது நட்ஸா? மெக்ரோனி லைட்டா போடுங்க, கணக்க வேண்டாம். கொஞ்சம் எங்கட ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வந்து விட்டது பாருங்க. எல்லாரும் அப்படியே எடுத்துக்கொண்டிருக்கீங்கன்னா சங்க விட அள்ளி வைக்கிறா. வாவ். ஓகே, இங்கால பாத்தீங்கன்னா டெசர்ட்டுகள் இருக்கு, ஃபுல்லாவே கேக்குகள் எல்லாமே இருக்கு. விரும்பின சாப்பிடலாம். கூடுதலா நாங்க டெசர்ட் தான் எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் டெசர்ட் இப்போ நம்ம டக்குன்னு சாப்பிட்டு வந்துருப்போம். இது மாதிரி பாருங்க, இங்க பழங்கள் அது மாதிரி கேக்குகள் எல்லாம் இருக்கு. பாருங்க, இறைச்சியை வட்டி கொடுக்கணும். இது ஃபிஷ். இது என்ன பச்சை பிஸ்ஸா? உயிரோட. ஓகே, இங்காலையும் பாருங்க, இதுவும் ஏதோ வித்தியாசமான சைனீஸ் சாப்பாடு. இது நல்லா இருக்கு. அதான் வந்துடும் இங்க. இது பாத்தீங்கன்னா சிக்கன் பொரிச்சது, அதோட இந்த உரப்பு சாஸை ஊற்றி சாப்பிடுவாங்க. அப்படியா? சிக்கன் பொரிச்சது நல்லா இருக்கும் போடாக்கு. பார்க்க நல்லா இருக்கேனா? இது உரைப்பு சோஸா? பாருங்க எப்படி இருக்கு நகரம். பாருங்க, சங்க லைட்டோட சாப்பிடுறா. இதுதான் நாங்கள் எடுத்த சாப்பாடு. எல்லாத்துலயும் கொஞ்சம் எடுத்துருக்கேன் டேஸ்ட் பண்றதுக்காக. இந்த சாப்பாடுகள் பாத்தீங்கன்னா இந்த வளமையான புஃபேல இருக்கிற அதே குவாலிட்டியில நல்லா இருக்கு. அதோட வடிவான இடங்களை ரசிச்சு பார்த்து கொண்டு போறோம். நான் இதோட இதை கட் பண்ணிட்டு பிறகு தொடர்றோம். இந்த வடிவான இடம் ரசிச்சு பாக்குறோம். அப்படியே வேற எல்லாம் அப்படியே பில்டிங் எல்லாம் நல்லா இருக்கு. வடிவா இருக்குன்னு சொல்லி இந்த கட்டிடங்கள் எல்லாம் தான். இதெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மோடுகள். ஐகானிசம். பாருங்க, இப்படியே இந்த இரவு டின்னர் க்ரூஸ் வந்து நடந்து கொண்டிருக்கு. இவருங்க டான்ஸ் எல்லாம் நடக்குது. பாருங்க, இந்த கப்பல் எவ்வளவு பிஸியா இருக்குண்டு. பாத்தீங்களா, இரவு நேர சாப்பாடு கப்பல்ல எவ்வளவு இதா நடக்குதுன்னு பாருங்க. அப்படியே பாருங்க, இப்படியே வந்து மேல நாங்க பாலம் போகுது பாருங்க. பாலத்துக்கு இருக்கிறால ரொம்ப பாருங்க, செம்மையா இருக்கு மக்களே.
பாருங்க அப்படியே ப்ரோக்ராம் எல்லாம் போகுது. அதே மாதிரி இப்ப நாங்கள் பாடத்துக்கு கீழே போறோம் பாருங்க எப்படி இருக்குன்னு. பாருங்க பாலத்துக்கு கீழே போறோம். ஏன்னா பாலத்தை தொட போறோம். பாலம் தொடுறாங்க. பாருங்க எவ்வளவு கீழே பாலம் உண்டு. எப்படி பாத்தீங்கன்னா பாட்டியோட போய் கொண்டிருக்கிறோம். பாட்டி மூட் தான். இருந்தா இந்த கப்பல்ல எல்லாருமே என்ஜாய்மெண்ட் பண்ணி கொண்டிருக்கணும். அதே மாதிரி பாட்டுகள் சொல்லி சும்மா பாட்டி மூடா தான் இருக்கு எல்லாமே. முதலாவது இடத்தை காட்டுறோம் பாருங்க. இதுக்குள்ளே பாத்தீங்கன்னா பொஃபேல நடக்குது. பாருங்க இந்த தளத்துல அதே மாதிரி பொஃபே எல்லாம் இருக்கு. எல்லா வகையான சாப்பாடுகளும் இருக்கு. எல்லாரும் சாப்பிட்டுக்கணும். குறைவே என்ஜாய்மெண்ட் இல்லை. எப்படி லைட்டி நல்லா இருக்கேண்ணா. பாசா போதுண்ணா. இங்கடா பொஃபே எல்லாம் இருக்கு. அதே மாதிரி பொஃபே தான் நீங்க வச்சிருக்கீங்க நம்ம இதுல. இங்கடா பாருங்க அப்படியே ஜூஸுகள் சோடாக்கள் அதெல்லாம் இருக்கு. இங்கடா பாருங்க வைனுகள் அதெல்லாம் கொடுக்கணும். இங்கடா பாருங்க அப்படியே பொஃபே எல்லாம் சாப்பிட்டு கொண்டிருக்கணும். இதுல இந்த பாக்க அதுல மிகப்பெரிய ஒரு தொங்கு வாழும் போது இப்ப நாங்கள் அதை கடந்துதான் போறோம். நாங்க அதுக்கு கீழால போகாது அப்படி நாங்க திரும்புறோம். இங்க பாக்க பாருங்க.
இருக்கு இப்பதான் கதைக்கக்கூடிய நேரமே வந்திருக்கு. இவ்வளவு நேரமே பாட்டு போட்டு வந்தவே சரியான பாட்டு சத்தமேனா நல்லா காத்தடிக்குது. திருப்பி தொடங்கிட்டு பாருங்க ஆகட்ட டான்ஸா பாருங்க. முடிஞ்சது. நாங்க இப்ப வெளியேறி கொண்டிருக்கிறோம். கப்பல்ல இருந்து வெளியேறோம். பாருங்க நாங்க முக்கியமான நபரை சந்திக்கிறக்கு வந்திருக்கிறோம். எங்கட பேங்க் வித் கேர்ள் ஃப்ரெண்டோட வந்திருக்கிறார். பேங்க் கேர்ள் ஃப்ரெண்ட். ஹாய், ஹவ் ஆர் யூ? My friend. Your girlfriend? Yes. Hi. How are you? Fine. பாருங்க. Lady boy. Yeah, lady boy. Bye. No. Okay. பாத்தீங்களா இருந்தா எங்கட நண்பர், எங்கட பேங்காக் நண்பர். என்ன பேங்காக்குண்ட பேங்க் இவர் கூட இவர் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல, கேர்ள் ஃப்ரெண்ட் பாருங்க. அடுத்தது அப்படி ஹாப்பியா இருக்கிறீங்களா? வெரி நைஸ், குட். ஓகே. பேங்காக்குண்ட நண்பர்கள் கரிஸ், அதே மாதிரி பேங்க் அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் இங்க வந்திருக்கிறா. அதே மாதிரி சங்காவி ரொம்ப வெக்கப்படுறானே. ஷை, வெரி ஷை. My name is Font. என்ன ஃபொஞ்சா? Yeah, Font. ஃபொன்ஸ். It's like Font நித்ரா. Font is like a F-O-N-T. ஃபொன்ஸ். Font. ஓகே. Font, yes. மேலே நல்ல நண்பர்கள் பாத்தீங்களா. இப்ப நாங்கள் சங்கவி. தவகரன். Can you slowly please? தவகரன். Sauerkraut. I see. மேலே நல்லா இருந்துச்சு சந்திப்பு. கப்பல் பயணம் எப்படி இருந்துச்சு சங்கவி? நல்லா இருந்துச்சு. ஆனா இன்னும் ஒரே பாட்டு, என்ஜாய்மெண்ட் மூட் தானே ஃபுல்லா. பாத்தீங்கன்னா கப்பல்ல ஒரே ஒரு பார்ட்டி மூடா தான் இருந்துச்சு. நல்ல சாப்பாடு. வணக்கம் சொல்லு. வணக்கம். Yes. Nearby South India, but not India. Oh, but not India. Near. மாலை கொடுத்து விடு. எங்கவே. Your eye color is different. Eye color. Yeah, it's like I wear contact lens. You changed? No, Color. I wear contact lens. Birth. Lens வச்சுக்கிறா. ரென்ஸ் வச்சுக்கிறா. Yeah, Okay. contact lens. நண்பர் பேங்க் ஒரு கேள்வி கேட்க போறோம். அபிஷன் கரிஸ் ஒரு கேட்டு விடுங்க. எத்தனையாவது கேர்ள் ஃப்ரெண்ட்? Me fan kick on lah. வாழ தெரிஞ்சவன். பாத்தீங்கன்னா சரியா பிடிஎஸ்ல வர்ற மாதிரி இருக்கும். Men kon BTS. Kon BTS ah. Kon BTS Kauli. K-pop. BTS. K-pop. BTS. Very handsome boy.พี่หล่อมาก Thank you. Very handsome, huh? All welcome வந்துட்டு. Traditional food. Traditional foods like what my favorite food, something like that, right? Mostly I like somtam. Do you heard before? Okay. Did you eat before? Like somtam is like, how do I? Salad. Yeah. Salad. Yeah. Papaya and salad. Papaya and salad. It's really spicy. I love spicy food. Yes. Okay. When you come to Thailand, 10. Tomorrow we go. And I would like to know what is your favorite food when you come to Thailand. Thailand எங்களுக்கு என்ன பிடிச்ச ஃபுட்? Bun. Bun. Kanong pan. Bread. Seriously? Why? We most like spicy, but Thailand not spicy. Okay. But every food good. Every food good. I
to try like Indian and Sri Lanka food someday. Like Okay. he have tried before, but he take a photo to me like, oh, he eat like, oh. இவன் அந்த கோயில சாப்பிட்ட போட்டோ போட்டு வரான். கோயில போட்டு சார். கனியா விடு. வெல்கம் டு ஸ்ரீலங்கா. Come our home. Yeah, sure, someday. We have contact together when we come, we will see together. Okay. Someday. நல்ல ஒரு அழகான பொழுதா இருந்துச்சு. முக்கியமா நாங்க அன்றைக்கு கப்பல்ல போயிருந்தோம். அதுக்காக வந்தாங்க. ஆனா ஃபுல்லா பாத்தீங்கன்னா பாட்டு போட்டு எங்களை வீடியோ எடுக்க விடாம பண்ணிட்டாங்க. ஆனா நாங்க ரொம்ப என்ஜாய்மென்ட் பண்ணோம். அதோட பாத்தீங்கன்னா டாய்க்காரியை பிடிச்சிட்டேன். தைக்காரி யார் தைக்காரி? ஓகே, நல்ல ஒரு பொழுது தானே. நண்பர்கள் எல்லாரோடையும் வந்து ஒரு சந்தோஷமான பொழுதா இருந்துச்சு. ஓகே, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இருந்தா இந்த காணொளி பிடிச்சிருந்தா எங்க சப்ஸ்கிரைப். Subscribe. Oh. Subscribe. Yeah, subscribe. Okay. Welcome to Thailand. Okay, bye bye.